வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. என்னப்பா பிளேலிஸ்ட்டில் எஸ்ஏ ராஜ்குமார் சாங் போக மாட்டிருக்கு? விகா ஃபேன்ஸ் கிட்ட நான் கேட்குற கொஸ்டின். எனிவேஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு காதல் ஒருத்தர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதை விட அந்த காதல் நம்ம அவங்கள லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லாமல் புரியணும். இவர் சொல்லும்போது எனக்கு விகாஸ் இந்த சீரியஸ்லி ஞாபகம் வந்தது. அந்த பிள்ளைகிட்ட தான் இவர் லவ்வவே சொல்ல மாட்டேங்கிறாரு காவேரி கிட்ட. கரெக்டு தானே? சொல்லாமல் புரியணும். சீரியலுமே அப்படி தானே போயிட்டுருக்கு. அதனால் சொல்கிறேன், ரியல் லைஃப்லேயுமே தனக்கு வரக்கூடிய மனைவி தன்னோட காதல் பற்றிலாம் அவங்க வீட்டில் சொல்ல வேண்டாம், கண்டிப்பாக புரிகிற மாதிரி அவரும் நடந்துக்குவார். ஆனால் அங்கே விஜய் நடந்துக்கலைங்க. விஜய் நடந்துக்கவே இல்லை, சொல்லவே இல்லை ஒழுங்காக நிறைய விஷயம். விஜய் நினச்சா டென்ஷன் ஆகுது, நம்ம சுவாமி நினச்சி பேசுவோம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ ஓகே, உண்மையுமே சொல்லணும்னா அந்த காதல் அப்படிங்கும்போது ஒரு அழகான ஃபீலோடு தான் சொல்லியிருந்தார். நம்ம வந்து இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த ரோஸ் எடுத்துகிட்டு அது மாதிரிலாம் இல்லை, புரியணும் அப்படின்ட்டு இருக்காரு. பார்ப்போம் யாருக்கு அப்படி புரிய போகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எஸ்ஏ ராஜ்குமார் சாங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ரீசனாக அதிகமாக கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். மணிகண்டன் ஓகே சூப்பராக சொல்லியிருந்தார். இப்போ நானாக இருந்தேன்னா ரஜினி சார் அது மாதிரிலாம் ஏதாச்சும் கொஞ்சம் யோசிப்போமா என்னமோ. பட் சுவாமி வித்தியாசமாக, ஏன்னா விஜய், சூர்யா, இவங்க அஜித் எல்லாத்துடைய வாழ்க்கையும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு தானே இருக்குது. மணிகண்டன் அவங்கள மாதிரி அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நிறையா சொன்னாங்க. அப்புறம் கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து இல்லை, இதெல்லாம் நேரத்துக்கு அமையும். கரெக்டு தானே, இப்போ தான் ஃபீல்டுக்கு வராரு, அடுத்து வந்து மூவிலாம் பண்ணணும். இப்போவே இந்த கொஷின் கேட்டால் எப்படி? கரெக்டு தானே, கொஞ்சம் அவரும் சில இதில் ஸ்டடி ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து ஆங்கர்கிட்டே அப்படி திருப்பி விட்டுட்டார் அப்படிங்கிறது தான். பட் ரோட்டில் நடந்து ஒரு அழகான இன்டர்வியூ. ஆனால் ஃபைனலாக வந்து ரசிகர்கள் அந்த ஓட் போட்டு அவரை வெற்றி பெற வச்சாங்க இல்லையா, அதனுடைய அன்பை வந்து அழகாக சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க இந்த வீடியோவில் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கும்போது டொக் 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 டொக்ங்கும்போது லக்ஷ்மி பிரியா ஃபோட்டோலாம் வந்துச்சு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, நம்மளவே டெஸ்ட் அடிக்கிறாங்க பார்த்தியா அப்படிங்கிறது தான். எனிவேஸ், அவரும் ஒரு சிலரை பற்றி பேசினது அப்படிங்கிறது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்னுமே சுவாமியை கொஞ்சம் க்ளோஸாக தெரிஞ்சுக்கலாம். பட் சில விஷயங்கள் எல்லாமே எல்லா இடங்களையும் சொல்ல முடியாது, அப்படியே கொஞ்சம் நகர்ந்த மாதிரி. என்னென்னா, லக்ஷ்மி பிரியா வரும்போது கங்கா, அதாவது காவேரி இன்டர்வியூக்கு கங்கா வந்தாங்க, அதே மாதிரி விஜயோட இன்டர்வியூக்கு குமரன் வந்துட்டாங்க. ரைட்டு. ஸோ நம்ம நினைக்கிறதே வேறு இல்லை. இந்த கால் வந்து ஏன் நீங்கள் லக்ஷ்மி பிரியாவுக்கு பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க ஏன் சுவாமிக்கு பண்ணியிருக்கக்கூடாது? எனிவேஸ், அப்படி அழகாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, ஓகேவா. ஆனால் 2 பேருமே அந்த ப்ராஜெக்டில் அப்படி தான் ஒரு செலிப்ரிட்டிஸ்க்கு ஒரு கால் வருது அப்படின்னா இந்த மாதிரி விளையாட்டாக பேசுகிறது அப்படிங்கும்போது ஒரு நம்மளை வந்து ஒரு என்ன சொன்னால் காலேஜுக்கு கூப்பிட்றாங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. எனிவேஸ், சச் அ லவ்லி இன்டர்வியூ. அடுத்த விகாவோட இன்டர்வியூக்காக உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு அப்டேட்ஸ் கிடைக்கல, எடுத்துட்டாங்களா எடுக்கலையா என்னங்கிறது. பட் கிடைச்சோடனே சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு ஆச்சரியம்.